பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒருவனுக்கு எது இன்பம் தரக்கூடியது? அவன் தூங்குகிற நேரம், அவன் படுக்குகிற பொழுது அவனுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் படுத்தவுடன் தூங்க வேண்டும். இடையில் எந்த சொற்பனங்களும் வந்து அவனை தொந்தரவு செய்யக்கூடாது. அவன் விழிக்கிற நேரம் அசதியாய் இருக்கக்கூடாது. இப்படியாய் இருக்கிறவர்கள் மிகுந்த சந்தோஷமும் உடல் ஆரோக்கியமும் பெறுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால், செல்வத்தை தேடி ஓடாதவர்கள், பொருளை பதுக்கி வைக்காதவர்கள், நாளைய குறித்து கவலைப்படாதவர்கள். இவர்களால் மட்டும்தான் படுத்தவுடன் தூங்க முடியும். இடையிடையே வருகிற சொற்பங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். வேதமும் அதைத்தான் சொல்கிறது. செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க விடாது என்று சொல்கிறது. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஏழையாக இருக்கலாம், ஆனால் உங்கள் தூக்கம் உங்களை எந்த தொந்தரவும் செய்யவில்லை. நீங்கள் எங்கே படுத்தாலும் உங்களுக்கு தூக்கம் வருகிறது என்று சொன்னால், நிச்சயமாக சொல்லுகிறது வேதம், நீங்கள் ஏழைகள் அல்ல, நீங்கள்தான் உயர்ந்தவர்கள், நீங்கள்தான் நோயற்றவர்கள், நீங்கள்தான் தொந்தரவற்றவர்கள். இந்த உலகத்திலே எவன் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதை அவன் அப்படியே எடுத்து கொண்டு போவதில்லை, இந்த உலகத்தில் தான் விட்டு செல்கிறான். அப்படி இருக்க பணக்காரன் ஏழை என்ற பேதம் கிடையாது. இருக்கிற நாட்களில் எவன் நிம்மதியாக உறங்குகிறானோ, எவனுக்கு அந்த உறக்கம் நிம்மதியை தருகிறதோ, அதுதான் உண்மையான உயர்வு. அதனால் அன்பானவர்களே, நாளைய குறித்து கவலைப்படாதீர்கள். செல்வத்தை பெருக்க வேண்டும், அதற்காக என்ன செய்யலாம் என்று சொல்லி ஏங்கி தவிக்காதீர்கள். தேவன் நிச்சயமாக உங்களுக்குரியதை உங்களுக்கு தருவார். நிம்மதியான தூக்கத்தை நாடுங்கள், அது உங்களுக்கு உயர்வை தரும். நன்றி.